என்னோட ஹஸ்பண்ட் ஃபாரின்லேருந்து வந்து 3வது நாளே ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பியாச்சுங்க. சூர்லி போலாம், அதுவும் பைக் ரைடாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து போர் அடிச்சு போற நம்மளுக்கு அந்த 2 வருஷத்துல அந்த 3 மாசம் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறோமோ அந்த இடத்துக்கு நம்ம ஹஸ்பண்ட் வரத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருவோம். நம்ம ஹஸ்பண்ட் ஃபாரின்லேருந்து வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா அதை டெடிகேட்டும் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படியே என்னோட ஹஸ்பண்ட் வந்தோடனே போன இடம் தான் சொல்லி காலையில 4 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டோம். வத்தலகுண்டு தாண்டிட்டாவே பாத்தீங்கன்னா பாக்குற ஒரு இடமும் அவ்வளோ அழகா இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சியா சுத்தமான காத்தை சுவாசிக்கிற மாதிரியும் எங்க பார்த்தாவும் மழையும் தண்ணியுமா, அதுவும் தேனியெல்லாம் தாண்டிட்டோம்னு சொல்லவே வேணாங்க. நாங்க போற வழியிலேயே ஒரு நர்சரி கார்டன்ல நின்று இருந்தோங்க. அப்படியே அங்க பாத்தீங்கன்னா சீத்தாப்பழம் நிறைய தொங்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த தோட்டத்துக்காரு வந்து என்னம்மா வேணும்னு சொல்லி கேட்டாரா, நாங்க கூட பயந்துட்டோம். ஃபைனலி இவர் பாத்தீங்கன்னா சீத்தாப்பழம் எல்லாத்தையும் பறிச்சு கொடுத்து நிறைய சப்போட்டா பழமும் பறிச்சு கொடுத்தாரு. அவருக்கு ஒரு சின்னதா தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த டிராவலை நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா